இவர்தான் ரியல் பாகுபலி. விரட்டிய காட்டு யானை தனி நபராக தமிழன் செய்த சிறப்பான சம்பவம். உசுறு முக்கியம் பிகில. யானை துரத்தினால் நாம் என்ன செய்வோம்? ஓடுவோம். ஆனால் இங்கு ஒருத்தர் செய்த காரியத்தை பாருங்கள். குடும்பத்துடன் எல்லோரும் வீட்டிற்கு வெளியே பார்த்தேன். திண்ணையில் நின்று பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென்று 2 காட்டு யானைகள் வந்தது. அதை பார்த்ததும் குடும்பத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தனர். வீட்டில் உள்ள அந்த நபரோ அனைவரையும் வீட்டிற்குள் அனுப்பி வைத்து தைரியமாக வீட்டின் முன்னாடி இன்று நேரடியாக நேருக்கு நேர் யானையை சந்தித்தார். தற்போது இந்த வீடியோ காட்சிதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும் பொது வைரலாக பரவி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், தடாகம், சின்ன தடாகம், மருதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் உலா வரும் காட்டு யானைகள் அங்கு உள்ள பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தடாகம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் 2 காட்டு யானைகள் இரவு நேரத்தில் அப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த ஒருவரை தாக்க ஓடி வந்தது. உடனடியாக யானையை பார்த்து தனது வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார். இதனை கண்ட அங்கு உள்ள வீட்டில் இருந்த குடும்பத்தினர் யானை வருவதாக கூச்சலிட்டனர். இதில் ஆத்திரமடைந்த ஒரு யானை அவர்களை தாக்க முயன்று அந்த வீட்டின் கேட்டை முட்டியது. இதனால் அங்கு குடியிருந்த குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடினர். இதனை அருகில் இருந்த வீட்டில் ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். மேலும் அப்பகுதி பொதுமக்கள் நாள்தோறும் யானை நடமாட்டம் உள்ளதாகவும், மேலும் தெரு விளக்குகள் அப்பகுதியில் சரிவர எரிவதில்லை, எனவே யானை வருவது தெரியாமல் உள்ளது. யானையிடம் யாரும் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உடனடியாக தெரு விளக்குகளை சரி செய்ய வேண்டும் எனவும், மேலும் யானைகள் அப்பகுதியில் வராமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இந்த நபருக்கு முன் அனுபவம் இருந்ததால் யானையை நேருக்கு நேராக சந்தித்து விரட்டினார். ஆனால் இதுபோன்று முன் அனுபவம் இல்லாதவர்கள் அல்லது பயந்த சுபாவம் இருக்கிறவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் வனத்துறையினர் கேட்டுக்கொள்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.